ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அபத்தத்தின் உச்சம் அப்படின்னு ஒரு வரியில சொல்லலாம். வாந்தி எடுத்திருக்கிறாரு. அரசு குற்றம் சாட்டினதா? எஸ்ஐஆரை எதிர்த்து ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்ல, அந்த ஆர்ப்பாட்டத்தை விட்டு இவர் ஒரு வீடியோ வெளியிட்டார்ல. நீங்க இப்போ இந்த வீடியோ எடுத்து எனக்கு அதில் பாஜகங்கிற ஒரு வரியை நீங்க காட்டிடுங்க தம்பி, நான் இதோட பேட்டி நிப்பாட்டிடுறேன். திமுக தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்ற முடிவோடு ஒரு இயக்கமாக ஆரம்பித்தாங்க. திமுக வரலாற்றையும் தாவேகா தற்கொலை வரலாற்றையும் ஒப்பிடவே செய்யாதீங்க. எம்ஜிஆர் கூத்தாடின்னு யார் சொன்னான்னு நீங்க சொல்லுங்க தம்பி. எனக்கு காமராஜர். யார் சொன்னா? காமராஜர். இப்ப நீங்க யாரை எதிர்க்கிறீங்க? எப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கட்சி. எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கும்பல். தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தற்கொலைகள் அப்படின்றது சரியான வார்த்தை. வேற என்ன சொல்லுங்க? சாக்ரட்டிஸ் சொல்லுவோமா? தாவேக்காவை ஆதரிக்கிறவங்கள தற்கொலைன்னு சொல்றது அதுதான் தவறு. அரிஸ்டாட்டில்னு சொல்லுவோமா? ஊர்ல எக்ஸிபிஷன் போடும்போது அட்டையில தாஜ்மஹால் கட்டுவாங்க, பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஆர்வம். இது விஜயே சொன்னது கிடையாது. இல்ல சார், இது அநாகரிகமான விமர்சனம் இல்ல. ஆனா விஜயை பத்தி விமர்சனம் எப்ப விமர்சிச்சாரு இதை? நான் இருந்தாலும் பேசிட்டு இருக்கும்போது உங்க மூஞ்சில இந்த செல்ல விட்டு அடிச்சிடறேன்னு வைங்க, நீங்க அமைதியா போவீங்களா இல்ல திருப்பி நிஜாத்திட்டு அடிப்பீங்களா? நீ என்ன பெரிய இவனா? நீ எல்லாரையும் பேசுவ, எல்லாரும் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கணுமா? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் தமிழ் கேள்வி செந்தில்வேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். 2 மாதங்கள் கழித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பை காஞ்சிபுரத்தில் நடத்தியிருக்காரு. அவருடைய ஸ்பீச் நீங்க பார்த்துருப்பீங்க. 2 மாதங்கள் கழித்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த மக்கள் சந்திப்பில் அவர் பேசிய ஒரு 25 நிமிட உரை முதல் கட்டமாக உங்களுடைய பார்வை என்ன? அபத்தத்தின் உச்சம் அப்படின்னு ஒரு வரியில சொல்லலாம். வாந்தி எடுத்திருக்கிறாரு. அரசு குற்றம் சாட்டினதா? அரசை குற்றம் சாட்டுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அரசை குற்றம் சாட்டுவதுதான் ஒரு எதிர்கட்சியினுடைய பிரதான பணி. அவங்க சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அங்கீகரிக்கப்படாத எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் அரசை குற்றம் சாட்டினாரா? குற்றம் சாட்டினார்னா எதிலெல்லாம் குற்றம் சாட்டினார்? 20 நிமிடம் பேசினார்ல, இந்தந்த துறைகளில் இந்த மாதிரி ஏதாவது சொன்னார்னா அதில் நியாயம் தான் நம்ம எடுக்கலாம். பவள விழா பாப்பா அப்படின்னு சொல்றாரு. யார? திமுகவை. அந்த விமர்சனத்துக்கு என்ன நோக்கம்? அந்த விமர்சனத்தில் ஏதாவது பொருள் இருக்கா? பவள விழா பாப்பா அப்படிங்கிற அந்த வார்த்தை அது சொல்ற அது அந்த விமர்சனத்துக்கு அந்த விமர்சனம் எதற்கான தீர்வு? இதை நீங்க இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன? ஏதாவது இருக்கா? எப்ப யாரோ எழுதி கொடுத்துருக்கா எதுக்கு மோனியா பாக்கு பவள விழாவுக்கு பாப்பா அப்படி செல்லமா கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி. ஆமா, செல்லமா நான் கூட தான் கூப்பிடலாம். விஜய கூப்பிடத்துமா? இல்ல தம்பி லே இலே அப்படின்னு எங்க ஊர்ல கூப்பிடுவோம். அது மாதிரி கூப்பிடுவோமா? செல்லமா பக்கி பயவுள்ள அப்படிமோ திருநெல்வேலியில கூப்பிடலாமா? அப்படி பொது வெளிக்கு வந்திருக்கீங்க சார், என்ன செல்லம்? உங்க செல்லத்தெல்லாம் வீட்டுக்குள்ள வைங்க. இல்ல அப்ப நீங்க ஒரு இயக்கத்தை, ஒரு கட்சியை நீங்க எப்படி விமர்சிக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட், அதுதான் அபத்தத்தின் உச்சம் அப்படின்னு சொன்னது அந்த இடத்துல இருந்தான். அப்புறம் கூச்சமின்றி பொய் சொல்லுகிறார். உங்களுடைய எங்களுக்கு கொள்கை இல்லை என்று சொல்லுகிறார்கள், நாங்களா கொள்கையற்றவர்கள் அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொல்றாரு? வகுப்புவாரிய சட்ட மசோதாவிற்கு முதலில் நீதிமன்றத்துக்கு போனது நாங்க தாங்கிறார். அதெல்லாம் சொல்றதுக்கு உடம்பு கூசணும் கொஞ்சமாவது. ஏன்னா நான் தேதியோட நேற்றும் பல ஊடக விவாதங்கள் அதை எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஏப்ரல் 3ஆம் தேதி மக்களவையில், ஏப்ரல் 4ஆம் தேதி மாநிலங்களவையில் அந்த மசோதா தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக மார்ச் 27ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அதன் பிறகு 3ஆம் தேதி மக்களவையில் ஒன்றிய பாஜக அரசு அந்த மசோதாவை கொண்டு வந்த உடனேயே இந்தியாவில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் அதை எதிர்க்குது. சொல்லிட்டு நாங்கள் வழக்கு தொடுப்போம் என்று சொன்னார். சொன்ன மாதிரி 7ஆம் தேதி வழக்கும் தொடுக்கப்பட்டு விட்டது. இவர் கட்டக்கடைசியா 13ஆம் தேதி போறாரு. 13, 14ஆம் தேதி போய் அதுல தப்புன்னு சொல்லி அப்புறம் அந்த மனுவை திருத்தப்பட்ட மனுவை இவர் தாக்கல் செய்தது 15ஆம் தேதி. உங்க நோக்கத்தை குறை சொல்ல, ஆனா அது என்ன கிளைம்? இல்ல அவரு தேதியில மேபி மாற்றத்தை சொல்றோம், நாங்க முதல்ல செஞ்சோம் அப்படின்றது. ஆனால் அவர் சொல்றது பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு அந்த டோன்ல நம்ம புரிஞ்சுக்க கூடாதா? பாஜகவை நீங்கள் எதிர்க்கிறீங்க, அதுல மாற்றுக்கிறது இல்ல.
ஒன்றும் குழப்பம் இல்லை. இப்போ நீங்கள் தான் சொல்லிக்கிங்க அவர் சொன்னது அப்படிதான். இப்போ எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கிறது ஒன்றிய அரசா மாநில அரசா, தேர்தல் ஆணையமா மாநில அரசா? தேர்தல் ஆணையம். எல்லாரும் யாரை இதுல விமர்சிக்கிறாங்க? ஒன்றிய அரசு. தேர்தல் ஆணையத்தையும் தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசின் கைப்பாவையாக மாறிவிட்டதுன்னு ஒன்றிய அரசு விமர்சிக்கிறோம். எஸ்ஐஆரை எதிர்த்து ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்ல, அந்த ஆர்ப்பாட்டத்தை விட்டு இவர் ஒரு வீடியோ வெளியிட்டார்ல. நீங்க இப்ப இந்த வீடியோவை எடுத்து எனக்கு அதுல பாஜகங்கிற ஒரு வரியை நீங்க காட்டிடுங்க தம்பி, நான் இதோட பேட்டி நிப்பாட்டிடுறேன். இல்ல அதுல குறிப்பிடல. அப்புறம் என்ன ஒன்றிய அரசு நீங்க கண்டிக்கிறீங்க, பாஜக கண்டிக்கிறீங்க, யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க? சரி, அதுல திமுக கண்டிச்சிருக்கீங்களா? கண்டிச்சிருக்கீங்க. அப்போ எஸ்ஐஆருக்கும் திமுக என்ன சம்பந்தம்? நீங்க என்ன பாஜக கண்டிச்சு கிழிச்சிட்டீங்க இது வரைக்கும்? ஒன்றிய அரசு உங்க நிதி தர மறுக்கிறது கண்டிச்சிருக்கீங்களா? என்ஆர்சி சிஏஏவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவர் சொல்றாருல்ல சார், சிஏஏ வந்து நாங்க கண்டிச்சிருக்கோம் அப்படின்றது. எங்க கண்டிச்சு நடத்துறீங்க? உங்க வீட்டுக்குள்ளயா? யாருக்கும் தெரியாம யார்கிட்டயாவது ரகசியமா வாட்ஸ்அப்ல கண்டிச்சீங்களா? சிஏஏ போராட்டத்தின் பொழுது நான் இந்த இடத்துல போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன், அல்லது நான் ஒரு வீடியோ வெளியிட்டேன், எதையா அவனை காட்ட சொல்லுங்க. அப்போ இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து அந்த காலகட்டத்திலேயே மக்களை ஏமாளி ஆக்கலாம்னு நினைச்சா இப்பவும் ஒண்ணு கெட்டு போல. இப்ப இன்னைக்கு நான் கேட்கிறேன் மின்னம்பலத்தின் மூலமாக, வாங்க நாளைக்கு வாங்க ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய மக்கள் விரோத நடவடிக்கைகள் எடுத்து ஒண்ணு வேணாம் சார், தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ தர மறுத்து விட்டது. விஜய் வாயை திறந்துருப்பாரா இது வரைக்கும்? இல்ல பேசுங்க, வாங்க. 22% ஈரப்பதம் இருக்கக்கூடிய நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு போராடிக்கிட்டு இருக்கு ஒன்றிய அரசு. ஏன் ஒன்றிய அரசு செய்ய மறுக்கிறது? பேசுங்க சார். மாநில அரசின் மீதான குற்றச்சாட்டை அவர் முன் வச்சா ஏன் ஒன்றிய அரசு கேள்வி கேட்கல அப்படின்றது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இப்போ நீங்க மின்னம்பலத்தில் வேலை பார்க்குறீங்க, நான் சன் தொலைக்காட்சி குறித்து உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அப்போ நீ மாநில அரசு மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாமே ஒன்றிய அரசு தொடர்பானதுன்னு நான் சொல்றேன். நேத்து வைத்த குற்றச்சாட்டு வரைக்கும், நேத்து வைத்த குற்றச்சாட்டுல கூட மாநில அரசினுடைய முழுமையாக மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர் பேசுனதுல ஒண்ணு பேசினார், காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தை பேசினார். அந்த காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தை பத்தி நான் தெளிவாக விளக்க தயார். அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட பேருந்து நிலையம் 60 ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க, உண்மை. அதை புதுப்பித்து அதை மிகச்சிறப்பாக கட்டி எழுப்பி தந்தவரும் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் 1998 கொண்டு வந்தார். இப்ப அவங்க என்ன கேட்கறாங்க? அதன் பிறகு இந்த புறவழிச்சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்ட பிறகு புறவழிச்சாலைகளோடு இணைக்கக்கூடிய விதத்துல ஒரு பேருந்து நிலையம் வேணுங்கிறது அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை, பெங்களூர் ஹைவேஸ்ல. இப்ப வரைக்கும் அவங்க கேட்கறாங்க, இடம் எங்கேயுமே இல்லை. இடத்தை கையகப்படுத்துவதற்கு பெரும் போராட்டம் நடக்குது. போராடி இப்ப இந்த அரசு வந்த பிறகு ஒரு இடத்த கண்டறிந்து இந்த இடம்னு போய் அங்க எல்லாம் ரெடி பண்ணாங்க. அந்த இடத்தை சேர்ந்த உரிமையாளர்கள் இல்ல இந்த இடமும் எங்களுக்கு தான் சொந்தம்னு, அது பக்கத்துல இருக்கிற இடம் உங்களுக்கு சொந்தம், இந்த இடமும் எங்களுக்குரியதுன்னு சொல்லி அவங்க இப்ப கோர்ட்ல கேஸை போட்டு கோர்ட்ல ஸ்டே ஆகி நிப்பாட்டிட்டாங்க. இந்த இடத்த கையப்படுத்தக்கூடாது இப்ப நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. வாங்க விஜய் வரட்டும், ஒரு இடத்த காட்டட்டும். அவர் ஆட்சியில் இல்ல சார். அப்புறம் ஒரு விஷயத்தை பத்தி தெரியாம பேசக்கூடாதுல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, காஞ்சிபுரத்துல இந்த புது பேருந்து நிலையம் கட்டுவதற்கு அரசு என்னெல்லாம் செஞ்சிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. தெரியலன்னா நினைச்சக்கூடாது. அப்ப நீங்க மாநில அரசு சார்ந்து பேசுறது நீங்க இதை மட்டும் தான் பேசிருக்கீங்க, இதை மட்டும்தான் நீங்க பேசுறீங்க. நாங்கள் நம்பினோம், வாக்களித்தோம், எங்களை ஏமாற்றி விட்டீர்கள், ஏதோ இவர் திமுகவுக்கு ஓட்டு கேட்ட போன மாதிரியே ஒரு பில்டப் கொடுக்குறாருல. மக்கள் போட்டாங்கல்ல, அந்த குரலா விஜய் கேட்கறதா எடுத்துக்க. மக்கள் எப்போ ஓட்டு போட்டாங்க? மக்கள் திமுக எந்த தேர்தலில் போட்டாங்க? 21 2021 மக்கள் ஓட்டு போட்டாங்களா? 2021 ஓட்டு போட்டு 2021 ஓட்டு போட்டாங்க. 2022, 2023, 2024 3 ஆண்டுகள் திமுக எந்த நன்மையும் செய்யலன்னு வச்சுக்கங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சுல்ல, மக்கள் திருப்பி ஓட்டு போட்டிருப்பாங்களா? ஓட்டு போட்டிருப்பாங்களா? 40க்கு 40 தொகுதியிலும் கொடுத்தாங்களா இல்லையா? மக்கள் எப்படி கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்க? சரி, நீங்க ஒன்றிய பாஜக அரசு எதிர்த்து நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. 2024 தேர்தலுக்கு முன்னாடியே நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களா? அதுக்கப்புறம் ஆரம்பிச்சீங்களா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களா தம்பி? ஏன் போட்டியிடல? திமுக 49 கட்சி ஆரம்பிச்சு 52 தேர்தல் திமுக தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்ற முடிவோடு ஒரு இயக்கமாக ஆரம்பித்தாங்க. திமுக வரலாற்றையும் தாவேகா தற்கொலை வரலாற்றையும் ஒப்பிடவே செய்யாதீங்க. 49 திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கம் தொடங்கப்பட்ட போது அது தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற எந்த எண்ணமும் அது கிடையாது. தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று விரும்பிய போது அன்பிலார் அழைக்கிறார், அணிதிரண்டு வாருங்கள்னு சொல்லி திருச்சியில
வாக்கு பெட்டி வைத்து ஜனநாயக ரீதியில் இந்த இயக்கம் தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமா என்ற முடிவை கேட்டு பெருவாரியான வாக்குகள் தங்களுடைய தொண்டர்கள் தோழர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் அதுக்கப்புறம் அவங்க எந்த தேர்தலில் போட்டிட்டாங்க? 57. எத்தனை சீட்டு? 15. அப்புறம் 50. அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. நாம எப்படி வர்றோம்னு அப்புறம் நீங்க இந்த இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது விஜய், சரியா? ஆரம்பிச்ச உடனே நாம என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? நல்லா டான்ஸ் ஆட தெரிஞ்சா நீங்க நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிடலாமா? இப்படிதான் எம்ஜிஆர் சொன்னாங்கன்னு சொல்றாரு. எம்ஜிஆர் யார் சொன்னா? அப்படி அடுத்த காமெடி வாங்க. எம்ஜிஆர் யார் சொன்னா? எம்ஜிஆர என்னவா கூத்தாடின்னு சொன்னாங்க. அதன் பிறகு எம்ஜிஆரோட சேர்ந்து கொண்டார்கள். எம்ஜிஆர கூத்தாடின்னு யார் சொன்னான்னு நீங்க சொல்லுங்க தம்பி, எனக்கு தயவுசெய்து. காமராஜர் தான் சொன்னார். யார் சொன்னா? காமராஜர். இப்ப நீங்க யாரை எதிர்க்கிறீங்க? விமர்சனமா இவர் காமராஜர் யார் சொன்னாரு நேத்து மேடையில? இல்ல இவர் யார சொன்னாரு? எம்ஜிஆர கூத்தாடின்னு சொன்னது யாரு? காமராஜர். யூ ஆர் ரைட். ஆனா விஜய் நேத்து யார சொன்னாரு? எம்ஜிஆர கூத்தாடின்னு சொன்னதா யார சொல்றாரு? எனக்கும் புரியல. கூத்தாடி என்றார்கள், பிறகு அவரோட சேர்ந்து கொண்டார்கள். எம்ஜிஆர் திமுகவோட ப்ராடக்ட். திமுக தானே இருந்தாரு. அவர் திமுக பொறுப்புல இருந்தாரா இல்லையா? அதாவது தெரியுமா இல்லையா விஜய்க்கு? அப்புறம் எப்படி அவரை கூத்தாடின்னு சொல்லுவாங்க? எம்ஜிஆர் தன்னுடைய படங்களில் கருப்பு சோப்பு கொடியை காட்டி பிரச்சாரம் பண்ணவரை கூத்தாடின்னு எப்படி திமுக சொல்லும்? எங்க சொல்லிச்சு? யார் சொன்னா? ஐயா பெருந்தலைவர் காமராஜருக்கு கோபம் வந்துச்சு. நாட் ஒன்லி எம்ஜிஆர், தனிப்பட்ட கோபம் இல்ல, அவருக்கு எல்லா நடிகர்கள் மீது என்ன நடிக்க வந்தவனுங்க எல்லாம் டப்பு டப்புன்னு வந்தா நாடாளுமா என்னடா கூத்தாடி போயிடலாம் நாடாளுமான்னு அவர் என்ன செய்வாரு? உரிமையோடு கோபம் கொண்டு திட்டுறாரு. அவர் எல்லா நடிகர்களையும் திட்டினார். இன்னைக்கு இருந்தாலும் விஜயை திட்டிருப்பாரு. எல்லா நடிகர் அவருக்கு அவருடைய பார்வை, அது பெருந்தலைவருடைய பார்வை. பெருந்தலைவரை பத்தி விமர்சிக்கிற அளவுக்குலாம் நமக்கு யாருக்கும் கிடையாது, தகுதியோ அருகதையோ கிடையாது இல்லையா? அப்ப பெருந்தலைவர் ஒண்ணு பேசிட்டு போனாரு. அப்ப பெருந்தலைவர் சொன்னதை எடுத்து விஜய் நீ பேசுற அப்படின்னா பெருந்தலைவர் பேர் சொல்லி பேச பார்க்கலாம். உனக்கு தில் இருக்கா? ஒரு பக்கம் பெருந்தலைவர் படத்தையும் போட்டுக்கிறீங்க. அப்புறம் யாரு கூத்தாடின்னு திட்டினானே தெரியாம கூத்தாடி என்று சொன்னார்கள், இப்படித்தான் சொன்னார்கள். அப்போ முரண்பாடான ஸ்டேட்மெண்டா இருக்கா இல்லையா? காமராஜரால் கூத்தாடி என்று திட்டப்பட்ட ஒருவரையும் நீ தலைவர்னு சொல்லிப்ப, திட்டிய காமராஜரையும் தலைவர்னு சொல்லிப்ப. இது அவருக்கு பாவம், அவர் என்ன செய்ய தெரியாம இருக்காரு. எழுதி கொடுக்கறத வாசிச்சுட்டு இருக்கிறாரு. பாத்தீங்கன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க. அப்படியே பேசிட்டு அண்ணா என்ன சொன்னார் அப்படின்னா அப்படியே மறந்து போய் அப்படி நிக்காரு. என்ன சொன்னார்? அண்ணாவை திமுக மறந்துச்சு சொல்லிட்டு அவர் அடுத்து என்னன்னு மறந்துட்டாரு. கவனிச்சிங்களா? அண்ணாவை திமுக மறந்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்தது என்னன்னு அவர் மறந்துட்டாரு. அப்புறம் பேப்பரை பார்க்காரு. ஓகே, நாமக்கல்ல போயிட்டு அப்படிதான் பேசினாரு. தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அதற்கு ஒரு குணம் உண்டு. சொன்னது யாரு அப்படின்னு கேட்ட உடனே சுத்தி இருக்கிற தற்குறிங்கெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்குதுங்க. நாமக்கல் கவிஞர் இருந்திருந்தாருன்னா என்ன ஆயிருப்பாரு யோசிச்சு பாருங்க. இவருக்கு ஜெர்க் ஆயிட்டாரு விஜய். ஒருவேளை கேப்டன் தான் சொல்லியிருக்காரோ, நமக்கு ஸ்கிரிப்ட்ல வேற எழுதி கொடுத்துருக்கானுல, அவருக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அப்புறம் சுதாரிச்சிட்டாரு. கேப்டன் விஜயகாந்த் சொல்லியிருக்காரு, பட் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யார் அப்படின்னா அவர் யார் தெரியுமா? இருங்க, இப்போ வீடியோ இருக்கு பாருங்க. கூட்டெழுத்தி, அவ்வளவுதானே உனக்கு அறிவு, அவ்வளவுதானே உங்க ஊரு, எதுக்கு இவ்வளவு வாய்? தற்கூரிகள் அப்படின்றது சரியான வார்த்தை. வேற என்ன சொல்லணும்? சாக்ரட்டிஸ் சொல்லுவோமா? தாவேக்காவை ஆதரிக்கிறவங்கள தற்கூரின்னு சொல்றது அதுதான் தவறு. அரிஸ்டாட்டில் சொல்லுவோமா? என்ன சொல்லணும்? தாவேக்காரங்க பேட்டியெல்லாம் நீங்க பாக்குறீங்களா இல்லையா இணையத்துல? அன்னைக்கு ஒரு சகோதரி கேட்காங்க, எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறார்கள், இது திமுகவின் சதி அப்படிங்கிறாங்க. நான் என்னன்னு சொல்லி சிரிக்கிறது? தாவேக்காரங்க ஏன் அப்போ நாங்க வந்துதான் இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணுமா? ஏன் இந்த திமுக அரசு இதுவரை என்ன செய்தது அப்படிங்கிறாங்க ஒரு அம்மா. கிடுக்குப்பிடி கேள்வியில மாட்டி விட்டாங்க. யார? ஸ்டாலின் பார்த்து பதறிட்டார். நீங்க இங்க எங்களுடைய வாக்குகளை ஏன் எங்க வாக்கெல்லாம் நீங்களே இது பண்ண மாட்டீங்களா? அப்ப இவ்வளவு நாள் நீங்க ஆட்சியில என்ன பண்ணீங்க அப்படிங்குது அந்த அம்மா. இன்னொரு தம்பி கேட்கறான்,
என்ன தொழில் கொண்டு வந்தார், தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார் என்கிறார். ஓசூருக்கு தானே கொடுத்தார், தமிழ்நாட்டிற்கு என்ன கொடுத்தார் அப்படிங்க அவர் தம்பி. அவன் வந்து ஜிடி நாயுடைய சீடன். இந்த அம்மா சாக்ரட்டிஸுடைய பேத்தி, அரிஸ்டாட்டிலுடைய வாரிசுகள். என்ன சொல்லணும் உங்களை? விஜய தலைமைத்திற்குரியாத்தனப்பா இருக்கிறாரு. அப்புறம் நாங்க என்னன்னு சொல்றது? இப்ப நான் சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துறியா செந்தில், ஏன் இவ்வளவு கடினமா பேசுறேன்னு என் ஊர் கேக்குது மனசு. ஆனா நீங்க என்ன பயன்படுத்திருக்க கூட இல்ல. பவள விழா பாப்பான்னு சொல்லும் போது எப்படி வலிச்சிருக்கும் எல்லாருக்கும். எவ்வளவு தியாகம் செய்த இயக்கம், எவ்வளவு பெரிய இயக்கம். அந்த கலைஞருக்கு தானே செலவைக்கணும்னு நீங்க பேசுனீங்க. இதே விஜய் பேசினாரா இல்லையா? கலைஞர் பெயரில் ஒரு நகர் எனக்கு, அதோட கூடுதலாக ஒரு கோரிக்கை, ஐயாவிற்கு அங்கே சிலை வைக்க வேண்டும். அப்புறம் நேற்று என்ன சொல்றாரு? என்னைய தொட்டுட்டீங்க, அவ்வளவுதான். இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்றாரு. அவரை தொட்டுட்டாங்க. யாரு தொட்டாங்கன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க தயவுசெய்து. மின்னம்பலம் சார்பா போய் யாரு சார் உங்களை தொட்டது அது கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேளுங்க. சட்டசபையிலிருந்து சமீபத்தில் நடந்த அறிவித்திருவிழா வரைக்குமே விஜய் அவர்கள் மீது அவதூறு தான் பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. யாரு சட்டப்பேரவையில விஜயை பத்தி ஏதாவது பேசினாரா? சிஎம் ஏதாவது சொன்னா? என்ன சொன்னார் சட்டப்பேரவையில? கரூர் சம்பவத்தை பத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டியது ஒரு அரசோட பொறுப்பு. அதுல விஜய் எங்கேயா குற்றம் சாட்டினாரா? விஜய் தான் அந்த சாவுக்கு காரணம்னு சொன்னாரா? இல்ல. எந்த தலைவனாக இருந்தாலும் தன் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான். அரசு விசாரணை நடக்குது, ஒரு விபத்து நடந்துருச்சு, அரசு தரப்புல விசாரணை நடக்குது, ரைட், ஓகே. நீங்க பேக்டோர் வழியா வேற ஆட்களை வச்சு சிபிஐ வேணும்னு கேட்டீங்க. பாஜக உங்களுக்கு சப்போர்ட்டா வழக்கு போட்டுச்சு, சிபிஐ. நீங்க சிபிஐ கிட்ட படிச்சு முதலமைச்சர் கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார். உங்களுக்கு யாரு உங்களை சல்லி போயிச்சு அம்மன் ஜல்லிக்கு உங்களை மதிக்கல. நீங்களா வந்து வாண்டடா 400 ரவுடி தானே வடிவேல் மாதிரி வண்டியில ஏறிட்டு இருக்கீங்க. அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அறிவித்திருவிழாவில் யாரு பேசுனா? யாருன்னு சொல்லுங்க. யூஸ் பண்ணல சார், இன்டைரக்டா யாரு சொன்னான்னு சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்? என்ன சொன்னான்னு சொல்லுங்க சார். உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்? ஒரு தாஜ்மஹால் ஊர்ல எக்ஸிபிஷன் போடும்போது அட்டையில தாஜ்மஹால் கட்டுவாங்க. பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஆர்வம். வர்றவங்களுக்கு தெரியும் அது வெறும் அட்டை தான். ஆனாலும் சுத்தி பார்க்க வருவாங்க. இது விஜய சொன்னது கிடையாது. இல்ல சார், இது அநாகரிகமான விமர்சனமான விமர்சனம் இல்ல. ஆனா விஜய பத்தி விமர்சனம் பண்ற. எப்ப விமர்சிச்சாரு? இத இந்த விமர்சனத்தை எப்ப விமர்சிச்சாரு? நான் இருந்தாலும் பேசிட்டு இருக்கும்போது உங்க மூஞ்சில இந்த செல்ல விட்டு அடிச்சிடறேன்னு வைங்க, நீங்க வந்து அமைதியா போவீங்களா இல்ல திருப்பி நிஜாத்திக்கிட்டு அடிப்பீங்களா? என்ன எனக்கு புரியல சார். நீங்க வந்து என்ன படம், முதல் படம் ஒரு படம், ஏதோ ஒரு மாணவன், என்ன மாணவன், நாளைய தீர்ப்புன்னு ஒரு படத்துல திரு விஜய் அவர்கள் அறிமுகமானார்ல, அப்போ திமுக போய் எதிர்த்துச்சு அப்படியா? இல்ல. நீங்க ரசிகன்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க, அப்போ உங்களை வந்து எதிர்த்தாங்களா? இல்ல. நீங்க தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை பரோட்டா போட்டப்போ யாராவது உங்களை வந்து எதிர்த்தாங்களா? இல்ல. துப்பாக்கியில இஸ்லாமியர்களை எல்லாம் தீவிரவாதிகளை போய் சித்தரித்தீர்கள், அப்பொழுது எதிர்த்தார்களா? படம் பண்றாரு, நித்தியம் பண்டு போட்டு மாட்டாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன். கத்தி திரைப்படத்தில் நீங்கள் நேரடியாக 2G ஊழல்லே சொன்னீங்க. அப்ப கூட உங்களை என்ன செய்யல. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு ஊழல்னு சொல்லிட்டு தாங்க, நான் எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு. நீங்க அதுக்காக வருத்தம் தெரிவிச்சீங்களா? மன்னிப்பு கேட்டீங்களா? இல்ல, எதுவும் இல்ல. திமுக உங்களை எங்கேயுமே எதுவுமே பேசல. நீங்க கட்சின்னு ஆரம்பிக்கிறீங்க. கட்சி ஆரம்பிச்ச உடனே உங்களை பேசினாங்களா? இல்ல. கட்சி ஆரம்பிச்ச உடனே போய் பத்திரிகையாளர்கள் போய் உதயநிதி எல்லாம் கேட்கும்போது வாழ்த்துக்கள் சொன்னாரா? ரைட்டு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சீங்க? மேடையா திமுக டெய்லி திட்டினீங்க. சரி, யாரோ எவரோ திட்டினாருனாலும் அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, விட்டு போயிடுவாங்க. நீங்களே மேடை போட்டு என்ன சொன்னீங்க? சிஎம் அங்கிள், ஸ்டாலின் சார் அங்கிள் அப்படிலாம் சொன்னீங்க. அப்பவும் அவங்க என்ன செய்யல, சொல்லல. திருப்பி நீங்க திட்டினீங்க, சொல்லல. கரூர்ல 41 பேர் செத்தான். நீ கிளம்பி மின்னல் வேகத்துல வாமா மின்னல் மாதிரி ஓடி வந்து பனையூர் பங்களால படுத்து தூங்கிட்ட. நைட்டோட நைட்டா அங்க களத்துல போய் நின்னவர் முதலமைச்சர், வெளிநாட்டு பயணத்தை ரத்து செஞ்சுட்டு வந்தவர் துணை முதலமைச்சர். அப்பவும் அவங்க இந்த விஜய் தான் காரணம்னு மலிவான அரசியல செய்யல. எந்த தலைவனும் இப்படி சாகிறத விரும்ப மாட்டான்னு சொன்னாரு. பட் நீ கேவலமா அரசியல் பண்ண, இது திமுகவின் சதின்னு மிக இழிவா கேவலமா ஒரு அரசியல் பண்ண. அப்பவும் அவங்க பொறுமையா போனாங்க. இந்த இயக்கம் அழிந்து போகும்னு சொல்ற. அப்போ ஒரு தலைவர் என்ன செய்வாரு? இல்லங்க, அப்படிலாம் இந்த இயக்கம் அழிந்து போகாது, இது வந்து ஒரு மாபெரும் இயக்கம்,
கூட்டம் வந்து எல்லாருக்கும் கூடும். ஒரு எக்ஸிபிஷன் போட்டால் ஒரு தாஜ்மஹால் வச்சாங்கன்னா வந்து பார்க்க வருவாங்க. அது அட்டை தாஜ்மஹாலுங்க, பட் ஒரிஜினல் தாஜ்மஹாலாக ஆகிவிடாது. ஒரு மாபெரும் இயக்கம்னு சொல்றதுக்கு கூட இந்த நாட்டில் ஒரு கட்சி தலைவனுக்கு உரிமை இல்லைன்னா அப்புறம் அவர் கட்சி நடத்தினதுக்கு அப்புறம் என்னைய கிளிப்டன் உள்ளிப்பிட்டா நீ வண்டடா வந்து திட்டுவ, வண்டையா எல்லாரையும் திட்டுவ. நீ என்ன பெரிய இவனா? நீ எல்லாரையும் பேசுவ, எல்லாரும் உன்ட்ட கேட்டுட்டு இருக்கணுமா? அப்புறம் நான் என்ன சொல்றேன் தம்பி, நீ ஆரம்பிச்சிருக்கிற, நீ வந்து திட்டிட்டு எங்களை திட்டாங்க அப்படிங்கிற. உன்னை திட்டவே இல்லை. இன்னும் சொல்லப்போனா நாங்க சொல்ல வேண்டிய டைலாக்லாம் நீ சொல்லிட்டு இருக்கிற. நாங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அடிக்கவே ஆரம்பிக்கல. ராஜாஜி தெரியுமா? வடிவேல் சொன்ன மாதிரி லேடன்ட்ட பேசுறியா, பின் லேடன் மாதிரி உடம்பெல்லாம் மூளை என்று சொல்லப்பட்ட ராஜாஜி திமுக அழிந்து போகும். பக்தவச்சலம் எல்லாம் மாபெரும் தலைவர்கள். எம்ஜிஆர் ஆனாடப்பட்ட எம்ஜிஆர், சரியா? இவர் கை கட்டிட்டு ஹஸ்கி வாய்ஸ்ல காலில் விழுந்து கிடந்தார்ல ஜெயலலிதா மேடத்துல, அந்த ஜெயலலிதா மேடம். வாஜ்பாய், இன்னைக்கு இந்தியாவில் அத்தனை மாநிலங்களும் அலறக்கூடிய மோடி, இவங்களை எல்லாமே லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு 75 ஆண்டு கால இயக்கம். ஆனா இவங்க பாக்குறீங்க, இவர் ஒரு தூசேங்கிற, இவர் பொருட்டே இல்லைங்கிற, நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிறேங்கிற. இந்திரா காந்தி, இவங்க பாட்டிக்கு பாட்டி இந்திரா காந்தி, மிசா, அதை எல்லாமே எதிர்கொண்ட இயக்கம். புரியுதா? நீ திடீர்னு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு வாடா சண்டைக்குன்னா அவங்க வரமாட்டேங்கிறாங்க. தம்பி வரமா போய் விளையாடுப்பா அப்படின்னு போறாங்க. உனக்கு அது டென்ஷன் ஆகுது. என்னை ஓரமாக போய் விளையாடு என்று சொல்லி விட்டார்கள், என்னை கண்டு அஞ்சு விட்டார்களுங்க. ஏன் கேள்வி வருதுன்னா, சீமான் அவர்கள் 15 வருடங்களா திமுகவை கடுமையா விமர்சிச்சாரு. ஆனா அதுக்கெல்லாம் வந்து ஒரு தடவையும் திமுக யாருமே பேசலையே தம்பி. யாருன்னு எனக்கு சொல்லவே இல்லையே, எனக்கு புரியலையே. இல்ல மறைமுகம் தம்பி இத கூட பேசக்கூடாது நீங்க எதிர்பார்க்கீங்களா தம்பி? இது கூட சீமானுக்கு நீங்க பேசலையே. இதையும் பேசியிருக்காங்க தம்பி, இதையும் பேசியிருக்காங்க, இதையுமே பேசியிருக்கிறாங்க, சீமானுக்கும் பேசியிருக்கிறாங்க, பேசதான் செஞ்சிருக்கிறாங்க. யாரும் அப்படிலாம். ஆனா என்ன தெரியுமா, சீமானோ மற்றவர்களோ என்னை கிள்ளிவிட்டாங்கன்னு நொல்லிவிட்டாங்கன்னு யாரும் நினைச்சது இல்லை, அல்றது இல்லை. திருப்பி நான் சொன்ன அவரும் சொன்னாருன்னு அவங்க போயிடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்ப நீங்க வர கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நேரலை. எடப்பாடி பழனிசாமி கடுமையாக யாரை விமர்சிக்கிறாரு? ஸ்டாலினும் விமர்சிக்கிறாரு. ஸ்டாலின் யாரை விமர்சிப்பாரு? எடப்பாடி பழனிசாமியா விமர்சிப்பாரு. நாளை காலையில வாக்கிங் போகும்போது ஸ்டாலின் என்ன எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா அப்படின்னு சொல்ல போறாரா? இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் என்ன ஸ்டாலின் கிளிப்டாருன்னு சொல்லுவாரா? இவர் எதிர்கட்சியா குற்றம் சாட்டுவார், அவர் ஆளுங்கட்சியா பதில் கொடுப்பாரு. இவர் பதில் குற்றம் சாட்டுவார், அவர் சொல்லுவாரு. ஒண்ணு அதுக்கு தயார்னா சண்டைக்கு வா, களத்துக்கு வா, இல்லைன்னா மூடிட்டு போய் வீட்டுல உட்காரு. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.